நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜிமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள், இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவயோகர்கள் இருக்க வேண்டிய இடம். ஒரு ஜாதகத்தில் அவயோகர்களாக கிரகங்கள் வருகின்றார்கள். ஆனால் இந்த அவயோக கிரகத்துடைய தசையானது தற்போது எனக்கு நடைமுறையில் வருது. அப்படி என்றால் எந்தெந்த இடங்களில் இருந்தால் அந்த அவயோகரால் நல்ல பலன் விளையும். ஒருவர் கூட இந்த ஃபேஸ்புக்கில் கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். அதாவது திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசின்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு சனி தசை அவயோக தசையாக வருது. ஆனால் அது எப்படி அவயோக தசை ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு உச்ச பதவியை கொடுத்தது அப்படின்னு. அப்போ ஒருவேளை கன்னி லக்னமாக இருக்கலாமோ, ஏன்னா கன்னி லக்னத்துக்கு சனி யோகர் தானே, அப்படின்னு இருக்கலாமோ அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி அவயோகர்கள் அப்படி சொல்கிறாங்க. அதாவது அவயோக கிரகங்கள் தசை நடத்தவே கூடாது, அதனால் நல்ல பலனை விளையாது அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஒரு உயர் அதிகாரி, ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது அவருடைய ஜாதகத்தில் கடக லக்னம், அவருடைய ஜாதகத்தில் இது போன்ற ஒரு உச்ச பதவியை தொடர்ந்து ப்ரொமோஷன் வாயிலாக, முயற்சியின் வாயிலாக அதை அடைய வைத்தது எது அப்படின்னா, கடக லக்னத்திற்கு நம்ம என்ன சொல்கிறோம், வரக்கூடாத தசை சனி தசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த சனி தசை தான் அவருக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்தது. அது என்ன அமைப்பு, லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்கின்ற உபஜய ஸ்தானத்தில் அது இருக்குது. கடக லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சனி நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் ஒரு சுபத்துவமான அளவில் இருக்கார், சுபத்துவம் அடைந்திருக்கின்றார். சுபத்துவத்தின் தன்மையை சனி பெறும்போது நிச்சயமாக உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்த சனி, அதாவது அவயோகர்கள் 3, 6, 10, 11 இது போன்ற உபஜய ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில், நட்பு நிலையில் சுபத்துவம் அடைந்து இருந்தால் நல்ல பலன்களை தருவார்கள். அப்போ எப்படி இவர் உயர்ந்த ஒரு அதிகாரியாக வராரு அப்படின்னா என்ன காரணம், கடகலக்கணத்துக்கு வரக்கூடாத திசையாக இருந்தாலும் அது அமர்ந்த இடம் நல்ல இடம். அப்போ திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தை கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, எப்படி சார் சனி தசை முதலமைச்சராக ஆக்கியது, சனி அவயோகர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அமைப்பு சொல்கிறோம், சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்று உபஜய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று ஒரே நேரத்தில் குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெறும். அப்போ அந்த சனி என்ன ஆயிடுறாரு, சுபத்துவம் அடைகிறாரு. உச்சம் மட்டும் அடையல, உச்சம் பெற்று வக்ரம் பெற்று சுபத்துவம் அடைகின்றார். அப்போ இந்த சனி தசை எப்படி இருக்குங்க, யோக பலனை தருகின்றது. அப்போ உச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருந்தாலும் அந்த சனி தசை மிகப்பெரிய ஒரு யோக பலனை தந்தது. காரணம் என்ன, அவயோகர்கள் 3, 6, 10, 11ஆம் இடம் உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கலாம். ஒருவர் தன்னுடைய பெண்ணுக்காக கேட்குறார், சார் விருச்சக லக்னம் புதன் தசை நடைமுறையில் வரப்போகுது, புதன் தசை நல்லா இருக்குமான்னு தெரியல. நான் என்ன சொன்னேன், 8ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கு, 8ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்றது. என்ன இருக்குது 8ஆம் பாவகத்தில், பௌர்ணமி சந்திரன், சந்திர அதியோகத்தில் புதன் எங்கே இருக்கார், லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சனியோட வீட்டில், நண்பருடைய வீட்டில் சந்திர அதியோகத்தில் பலமாக இருக்கார். 8ஆம் வீட்டுக்கு 8ல் இருக்கார், 8ஆம் பாவக சுபத்துவமாக இருக்குது. 8ஆம் வகுப்பு தசை நடத்தக்கூடிய காலங்களில் என்ன ஆகும், வெளியிடம் நோக்கி நகரக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு. இதுவரைக்கும் வெளிநாடு போகணுங்கிற எண்ணங்கள் இல்லை, ஆனால் இப்போ வெளிநாடு போகணுங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டு வெளியில் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. அப்போ என்ன அமைப்பை தருது, வெளியிடம் நகர்த்துது, நல்ல பலனோடு நகர்த்துது, வேலை நிமித்தமாக நகர்த்துது, கல்வி சார்ந்து நகர்த்துது. அப்போ என்ன பாயிண்ட், 8ஆம் வீட்டுக்கு 8ல் மறைந்து 3ஆம் இடத்து. அப்போ விருச்சக லக்னத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அவயோகர்
புதன் நல்லவர் இல்லை என்று சொன்னாலும் இந்த புதன் தசை 17 ஆண்டுகள் அற்புதமான யோக தசையாக இருக்கும். 8ஆம் வீட்டுக்கு 8இல் மறைந்து 11ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடத்திலே உபஜய ஸ்தானத்தில் வெற்றிய ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ ஒரு மேஷ லக்னத்துக்கு புதன் தசை நடைமுறை வரும்போது புதன் எங்கே இருந்தால் சிறப்பு? 11ஆம் இடத்துல இருந்தால் சிறப்பு. ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு 6இல் மறைகின்றார், 3ஆம் வீட்டிற்கு திரிகோணத்தில் இருக்கின்றார். அப்போ இந்த புதன் அப்போ பொதுவாகவே இந்த ஜாதகம் குறிக்கும் போது நம்ம இந்த டைம் குறிக்கும் போது பார்த்தா கூட அந்த அந்த அவயோகர்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருப்பது, நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது, இப்படி இருப்பது சிறந்தது. நண்பர்கள் தங்களுக்குள் பார்த்து கொள்வது என்பது சிறந்தது. அந்த அமைப்பில் இந்த மேஷ லக்னமாக இருந்தால் புதன் 11ஆம் இடத்துல, துலா லக்னமாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த இடத்துல குரு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது 11ஆம் இடத்துல. ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு 6இல் மறைந்து 11. மற்ற இடங்களில் இருக்கிறத விட 6ஆம் வீட்டுக்கு 12இல் மறைந்து அவர் சனியோட வீட்டில் இருந்தாலும் எப்படி இருப்பார்? நட்பு, அதாவது பெரிய இது இல்லை. 6ஆம் வீட்டுக்கு 6இல் மறைந்து 12இல் இருந்தாலும் சமங்கிற நிலை வரும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிநட்பு. லக்னத்திலே 6ஆம் வீட்டுக்கு 8இல் மறைஞ்சால் லக்னத்திலே குரு இருந்தாலும் என்ன இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். அது ஒரு பெரிய ஒரு நட்புத்தன்மையாக கிடையாதுல்ல. சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு சுவர் இன்னொரு சுவர் வீட்டில் இருக்கலாம். ஆனாலும் 6ஆம் வீட்டுக்கு 12இல் மறைந்து 5ஆம் இடத்துல இருந்தாலும் சமம் தான். கும்பத்தில் 6ஆம் வீட்டுக்கு 6இல் மறைஞ்சு 11இல் இருந்தார் அப்படின்னா அதி நட்பு, தன்னுடைய நண்பருடைய வீட்டில் சேஃப்டியாக இருக்கார். அப்போ என்ன நீங்கள் அனுப்பி எடுக்கணும்? அவயோகர்களாக இருந்தாலும் அந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார்களா? அவயோக தசையே வரக்கூடாதுன்னு இருக்கா? அவயோகர்கள் இருக்கக்கூடாத இடம்னு இந்த அவயோகர்கள் தசையே வந்துட்டாலும் நம்மளுக்கு ஒரு வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ராசியாதிபதியாக வந்தால் நல்ல பலனை தரப்போகுது. அப்போ அவயோகர்கள் இருக்க வேண்டிய இடம் இது ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தார். எப்படி சார் இது திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சிம்ம லக்னம் 3ஆம் இடத்துல சனி அமர்ந்து எப்படி இவ்வளோ பெரிய உச்ச பதவியை கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்தை இருக்கலாம். திரு ஆதித்ய குருஜி ஐயா என்ன சொல்கிறாங்க? அவயோகர்கள் 3, 6, 11, 10, 11ஆம் இடங்களில் அதாவது அந்த சுபத்துவம் அடைந்த நிலையில் இருக்கலாம். நட்பு நிலையில் சுபத்துவம் அடைந்த நிலையில் அவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக நல்ல பலனை வழங்குகின்றார்கள். எல்லாவற்றிற்கும் தாங்கக்கூடிய அளவு லக்னாபி பலமாக இருக்கணும். லக்னாபி நல்லா இருக்கார்ல, லக்னத்திலே பௌர்ணமி சந்திரன், லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம், லக்னாபிக்கு வீடு கொடுத்த உச்சம் யார்? திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அப்படி ஜாதகத்தில். அப்போ இந்த கேள்வி எதனாலன்னா அவயோகர்கள் இந்த தசை வந்துருச்சு அப்போ சரியில்லைன்னு சொல்கிறதுனுடைய அமைப்பாக இந்த பதிவுங்க. அப்போ அவயோகர்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கலாம். இப்போ கடக லக்னத்திற்கு அவயோகர் நம்ம சொல்கிறோம். கடக லக்னத்திற்கு அவயோகர் யார்? சனி. ஆனால் அவர் 8ஆம் வீட்டுக்கு 8இல் மறைந்து 3ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் அதிநட்பு இருந்தார்னா, நட்பு பெற்று இருந்தார்னா நல்ல பலனை தான் தரப்போகிறார். அப்போ என்ன அமைப்பு நீங்கள் எடுக்கணும்? அவர் எந்த இடத்துல இருக்கார், அந்த ஸ்தானத்திற்கு அவர் மறைஞ்சிருக்காரா? கெடுபல் தரக்கூடிய ஸ்தானத்திற்கு மறைந்து இன்னொரு நல்ல ஆதிபத்தியத்திற்கு மறையாமல் இருக்காரா? அதேமாதிரி நட்பில் இருக்காரா? அல்லது சுபத்துவம் அடைந்திருக்காரா? இது போன்ற அனைத்து விஷயங்களும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இன்னும் இது போன்ற நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.